22 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக பதியப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது மைக்கை எடுத்த அதிமுக கவுன்சிலர்களை திமுக கவுன்சிலர்கள் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்களின்படி தற்போதைய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் எம்எல்ஏ BS பாபு, சிவாஜி, தமிழ்வேந்தன், நெடுமாறன், கிருஷ்ணகிரி மூர்த்தி உட்பட 7 பேர் மீது சென்னை பெரியமேடு காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதியப்பட்டன. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு வழக்குகளை சென்னையில் உள்ள MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி G. ஜெயல்வேல் விசாரித்தார். காவல்துறை தரப்பில் 70க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அனைத்து விசாரணையும் நிறைவடைந்ததை அடுத்து நீதிபதி இன்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பை ஒட்டி அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட 7 பேரும் நேரில் ஆஜராகினர். வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகள் பலர் புரள் சாட்சியம் அளித்துள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டதாக கூறி 7 பேரையும் விடுவித்து உத்தரவிட்டது. திமுக கவுன்சிலர்கள்தான் அதிமுகவினரால் தாக்கப்பட்டார்கள் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன், பாதிக்கப்பட்டவர்கள் மீதே அப்போதைய அதிமுக அரசு வழக்கு பதிவு செய்ததாகவும் தெரிவித்தார். திமுக கழகத்தின் மன்ற உறுப்பினர்கள் பாதிப்புக்குள்ளான சமயத்தில் அதிமுக அரசு, குறிப்பாக அன்றைய மாநகராட்சி நிர்வாகம் எங்கள் மேலே வழக்கு போட்டு கடந்த 22 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த 7 பேரும் 22 ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு வந்து நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அதற்கு தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றியாக இதை நாங்கள் கருதுகிறோம்.